வணக்கம். ஒரு அக்காவோட சொந்த கதையாக எனக்கு சொல்ல சொல்லி அவங்களோட பர்மிஷனோடு நான் இப்போ கதையாக சொல்ல போகிறேன். அந்த அக்காவோட பேரை மட்டும் நான் மாற்றிருக்கேன். அவங்களுக்கு குழலின்னு பேர் வச்சுருக்கேன். அந்த அக்காவை நான் பார்த்தேன். ஆனால் என்னன்னு தெரியல. எனக்கு சின்ன வயசுலேருந்து என்னை விட வயசில் பெரியவங்க கிட்ட தான் பழகுவேன். தாத்தா பாட்டி இவங்க கிட்டலாம் பழகி அவங்களோட பழமொழிகள், அவங்களோட சொந்த கதைகள் இதெல்லாம் கேட்குறது எனக்கு சின்ன வயசுலேருந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு ஜாஸ்தி. அது என்னமோ என் மூஞ்சியை பார்த்தா எல்லாருக்கும் அவங்க கதைகளை ஷேர் பண்ணணும்னு தோணும். அது என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த அக்கா என்கிட்ட அவங்க கதைகளை சொல்லும்போது எனக்கே பயங்கரமாக வலிச்சுது. அந்த கதையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். முழுசாக கேட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வாங்க. அந்த அக்காவுக்கு நான் வச்ச பேர் குழலி. குழலியின் கண்ணீர் கதை பார்ட் 1 ஸ்டார்ட்டு. பார்க்கலாங்களா? அவங்க கதையை நான் சொல்லவா? அவங்களோடது லவ் மேரேஜ். ஏன்னா 2 பேரும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களாம். அந்த அக்காவுக்கு அவ்வளோ லவ் அவங்க வீட்டுக்கார மேலே. பாசமாக தான் இருந்தாங்க. ஆனால் அவங்க வீட்டுக்காருக்கு சந்தேகன்ற ஒரு பேய் பிடிச்சி ஆட்டியிருக்கு. ஏன்னா மனுஷங்க வாழ்க்கையில் சந்தேகம்னு வந்துட்டாங்க, காதல், சொந்தம், பந்தம் எதுவுமே அங்கே தவிடு பொடியாக மாறிடும். வாழ்க்கையே காணாமல் போயிடும் அப்படின்றதுக்கு இந்த அக்கா ஒரு உதாரணமாக எனக்கு தெரிஞ்சாங்க. ஏன்னா உயிருக்குயிராக நேசித்து கல்யாணம் 2 குடும்பமும் சேர்ந்து சிறப்பாக திருமணம் முடித்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தவங்களுக்குள்ள சந்தேகம். அந்த சந்தேகம் எங்கே ஆரம்பிச்சிது தெரியுங்களா? அந்த அக்காவுக்கு ஒரு தாய்மாமன். சின்ன வயசுலேருந்து அவங்கள தான் இவங்களுக்கு கட்டி கொடுக்கணும் அப்படின்னு வீட்டில் இருக்கிறவங்க முடிவு பண்ணி வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த அக்கா இவங்கள லவ் பண்ணிட்டாங்க. இது தெரியும். இது தெரிஞ்சு தான் அந்த அக்காவுக்கும் அவங்க வீட்டுக்காருக்கும் கல்யாணம் முடிஞ்சுது. ஒரு கல்யாணம் ஆகி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்க சொந்த பந்தத்தோட ஒரு விசேஷ வீட்டுக்கு போனாங்க. அப்போ அவங்க தாய் மாமா அங்கே இருந்திருக்காரு. அவங்கக்கிட்ட பேசினதை இவர் பார்த்துருக்காரு. பேசினா என்னங்க தப்பு சொல்லுங்களேன்? அதிலேருந்து இந்த அக்கா மேலே அவங்களுக்கு அவ்வளோ ஒரு கோவம். கட்டிக்க போகிறாங்கன்னு சின்ன வயசுலேருந்து சொல்லி வளர்த்த மாமா கிட்ட நீ பேசக்கூடாது அப்படின்னு அந்த அக்காவோட புருஷன் ஒரு ஆர்டர் போட்டு வச்சுருந்துருக்காரு. ஏதோ சொந்த பந்தங்கள் கூட ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னா நமக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு, அதனால் அவங்கக்கிட்ட பேசினா என்ன அப்படின்னு இந்த அக்கா பேசிகிட்ருக்காங்க. அதிலேருந்து வீட்டில் சண்டை, சந்தேகம். ஒரு தாய் மாமா கிட்ட பேசினா என்ன இருக்குது சொல்லுங்களேன்? இதனால இவங்களுக்குள்ளே இருந்த காதல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடுது. என்ன ஒரு அதிசயம்னா அவங்களுக்கு திருமணமாகி 6 மாதத்துக்கு அப்புறம் தான் அந்த அக்கா உண்டாயிருக்காங்க. அதுலேயும் ஒரு பிரச்சனை என்னென்னா, அதுலேயும் ஒரு டவுட்டு. இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போ ப்ரெக்னென்ட் ஆகிருக்காங்க. புருஷன் எல்லாரும் சந்தோஷப்படுவாங்கன்னு தானே பேர். பொஞ்சாதி மாசமாக இருக்கான்னா எல்லா புருஷனுமே வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பாங்க இல்லைங்களா? ஆனால் இந்த புருஷன் கேட்டிருக்கான் ஒரு கேள்வி, இப்படிப்பட்ட ஆம்பளை என்ன பண்ணலான்னு நீங்கள் சொல்லுங்கள். எனக்கெல்லாம் பயங்கரமாக கோவம் வந்துருச்சுங்க. பொண்டாட்டி ஆசையாக பார்க்க வந்தவன் இந்த குழந்தை என்னோட தானா? இப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்கான். அந்த அக்கா அதை சொல்லும்போதே அழுதுட்டாங்க. இப்படி ஒரு நிலைமை எந்த பொம்பளைக்காச்சும் வரலாமா? நீங்கள் சொல்லுங்களேன். காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், எனக்கு பிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், என் புருஷன் என்னை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டார் அப்படி. அப்பயும் அந்த அக்கா அவ்வளோ வலிகளையும் தாங்கிட்டு இது உன் குழந்த தான் அப்படின்னு அவங்க வீட்டுக்கார சமாதானம் தான் படுத்தியிருக்காங்க. அதுக்கு அவர் எத்தனை கோயிலுக்கு போய் சத்தியம் வேறு கேட்டிருக்காரு. அவர் கூட்டிகிட்டு போன கோயிலுக்கெல்லாம் இவருக்கு இப்போ மனநிலை சரியில்லை அப்படின்றதுக்காக சரி இவங்களை பொறுமையாக நம்ம டீல் பண்ணி சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க சத்தியம் கேட்கும் போதெல்லாம் இந்த அக்காவும் சத்தியம் பண்ணியிருக்காங்க இது உங்கள் குழந்தை தான் அப்படின்னு. காலங்கள் நகர்ந்து ஓடிடுச்சு. குழந்தையும் பிறந்துருச்சு. குழந்தை பிறந்தது. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. ஆனால் அந்த குழந்தைய பார்க்க அவங்க வீட்டுக்கார் வரவே இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு. ஒரு பொண்டாட்டி ஒரு பிள்ளையை 9 மாதம் சுமந்து கஷ்டப்பட்டு அதை பெற்று எடுக்கிறா. அதை பெற்று எடுக்கும்போது அவளுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும். ஒவ்வொரு தாயுமே தனக்கு எதுனா ஆனாலும் பரவாயில்ல, தன்னோட குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு தான் வேண்டிப்பா இல்லையா?
ஆனால் அந்த குழந்தைய முதல்ல தான் புருஷன் தான் பார்க்கணும், தொட்டு தூக்கணும் அப்படின்றது எல்லா பெண்களோட ஆசையும் தான். அந்த ஆசைகளோட அந்த குழலி காத்துட்டு இருந்த சமயத்தில் அவங்க வீட்டுக்கார் வரவே இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு. எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லை. எனக்கெல்லாம் பயங்கர கோவம் வந்துருச்சு. அந்த அக்காவோட கண்ணில் அவ்வளோ கண்ணீர் அந்த கதையை சொல்லும்போதே. ஆண் குழந்தை பிறந்திருக்கு, ஆனால் அவர் பார்க்கவே வரல. எப்போதான்க்கா வந்தாங்க அவங்க வீட்டுக்காரர் குழந்தைய பார்க்கன்னு கேட்குறேன். 4 நாள் கழித்து வராங்க அந்த குழந்தைய பார்க்க. இப்படியும் ஒரு தகப்பன் இருப்பானா சொல்லுங்களேன்? இல்லை இப்படிலாம் யோசிப்பாங்களா ஆம்பளைங்க? எனக்கு தெரியல, நீங்கள் சொல்லுங்களேன். காதலித்து கல்யாணம் பண்ணி அந்யோன்யமாக பாசமாக குடும்பம் பண்ணிகிட்டு இருந்த ஒரு தம்பதிக்கு நடுவில் ஒரு நாள் தாய்மாமனை ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்ததுக்காக அந்த குழந்தைக்கு தகப்பன் அவன்தான்னு அவன் சொல்லியிருக்கான். அவன் எப்படிப்பட்ட ஆம்பளையாக இருப்பான்னு சொல்லுங்கள். ஆனால் அந்த அக்கா வீட்டில் அவங்களுக்கு சொந்த பந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு யாரும் இல்லை சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு. கொஞ்சம் ஏழைப்பட்டவங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் தன்னோட குடும்பத்தோட கௌரவம் போயிடக்கூடாது, கல்யாணம் இல்லை பிடிச்சி தானே கட்டிக்கிட்டோம், நம்ம வாழாவட்டியாக போயிடக்கூடாது அப்படின்னு எல்லாத்தையும் சமாளித்து முடிஞ்ச வரைக்கும் வாழ்ந்துருக்காங்க. அவங்க வாழ்க்கை அப்படியே போயிருக்கு. இந்த சண்டைகள், சின்ன சின்ன சண்டைகள் அப்படின்னும் போதெல்லாம் இந்த பேச்சு நடுவில் வரும், இது யாருக்கு பெற்ற பிள்ளை அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு அந்த ஆள் அப்பயே செவிலே 4 காட்டு காட்டி போட மயிருன்னு சொல்லியிருக்கணும். அந்த அக்கா ஆனால் சமாளிச்சுக்கிட்டு வாழ்ந்துருக்காங்க. குழந்தையும் வளர்ந்துருச்சு. அந்த குழந்தைக்கான ஒவ்வொரு தேவைகளுக்குமே அந்த குழலி அக்கா போராடி இருக்காங்க. குழந்தைக்கு முதல் பிறந்த நாள்லேருந்து பிறந்த நாளுக்கு குழந்தையோட முதல் பிறந்த நாளுக்கு அவங்க அப்பா கூட இல்லை. அந்த குழந்தைக்கு ஒரு ட்ரெஸ்ஸு கூட எடுத்து கொடுக்கல அப்படின்னு அந்த அக்கா சொல்லும்போது அவங்க கண்ணில் வந்த கண்ணீர் இருக்குது பார்த்தீங்களா? அதை நீங்கள் பார்த்துருந்தா புரிஞ்சிருக்கும். அவ்வளோ கண் கலங்கி சொன்னாங்க அந்த அக்கா. எவ்வளோ ஒரு சுச்சுவேஷன் இல்லை? அதுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னே வரைக்கும் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அவங்கள அடிக்கடி கொண்டுட்டு போய் அவங்க அம்மா வீட்டில் விட்டுட்டு வந்துடுறது, அவங்க அண்ணன் வீட்டில் விட்டுட்டு வந்துடுறது, இப்படியே மாதக்கணக்காக பிரிஞ்சு இருந்திருக்காங்க 2 பேரும். மனசால் பிரிஞ்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்போத்துலேருந்து அவங்க அந்த குழந்தைக்கு முதல் பிறந்த நாளில் அந்த அக்காவாக ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டு குழந்தைக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்து பிறந்த நாளை கொண்டாடலை. கோவிலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. எவ்வளோ ஒரு அப்பா இருந்தோம் ஒரு குழந்தைக்கு தேவையான முக்கியமான அந்த முதல் பிறந்த நாளில் ஒரு ட்ரெஸ்ஸு கூட எடுத்து கொடுக்க முடியாத அளவுக்கு அந்த மனுஷன் அவ்வளோ கல்லாக இருந்திருக்காரா அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு பயங்கரமாக கோவம் வந்துச்சு. அந்த சுச்சுவேஷனில் இருந்த அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிங்களேன். அழகாக இருக்கான் அவங்க பையன், சூப்பராக இருக்கான். இன்னும் கேட்க போனால் வளர வளர அந்த பையன் அவங்க அப்பாவை அப்படியே அச்சில் மாற்ற மாதிரி இருக்கான். சரி, இந்த கதைகளை இவ்வளோ நேரம் நான் சொல்லும்போதே எனக்கு தொண்டை அடைக்குது. அந்த அக்காவோட கதைகள் இன்னும் நிறைய இருக்குது. ஏன்னா அந்த அக்காவோட பர்மிஷனோட தான் அவங்க கதைகளை சொல்கிறேன். குழலி அக்காவோட கதையை பார்ட் 2ல் நான் கண்டினியூ பண்ணுறேன். குழந்தையோட முதல் பிறந்த நாள் அவங்களோட சிம்பிளான ஒரு ட்ரெஸ்ஸோட கோவிலுக்கு போய் சாக்லேட் வாங்கி கொடுத்து முடிச்சிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை? நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலைக்கெற்ற மாந்தர் முன் நெஞ்சு பொறுக்குதில்லையே அப்படின்னு எனக்கு தோணுது. எப்படியும் ஆண்கள் இருக்கத்தான் செய்கிறாங்களா? எனக்கு தெரியல. உங்களுக்கு யாருன்னா அந்த மாதிரி தெரிஞ்சிருந்தாங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்த கதையை நான் அடுத்த வீடியோவில் சொல்லுறேன். ஏன்னா ரொம்ப நேரம் கதை கேட்க பொறுமையாக கேட்குறவங்கன்னா ஓகே, இவ்வளோ நேரம் பேசுகிறியம்மான்னு யோசிக்கிறவங்களா இருந்தால் சாரி. அடுத்த பார்ட் 2ல் அடுத்த கதையை நான் சொல்கிறேன். சரிங்களா? நன்றி. இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த கதையை கேட்டதுக்கு நன்றி. இந்த கதையில் வர அந்த பர்சனை பற்றி கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்களேன். மகிழ்ச்சி.